ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். ஸ்கூல் ஸ்டூடண்ட்ஸ், டீச்சர்ஸ்க்கான ஒரு ஹாப்பி நியூஸ் வெளிய வந்திருக்கு. என்னன்னு கேட்டிங்கன்னா, பள்ளி கல்வித்துறை 2 முக்கியமான உத்தரவு போட்டிருக்காங்க. ஒண்ணு டீச்சர்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா, இந்த ஓய்வூதிய பலன்கள்லாம் 30 டேஸ்க்குள்ள கண்டிப்பா குடுக்கணும் அப்படின்னு பள்ளி கல்வித்துறை உத்தரவு போட்டிருக்காங்க. கவர்மெண்ட் ஸ்கூல்லயும், கவர்மெண்ட் எய்டட் ஸ்கூல்ல ஒர்க் பண்ற டீச்சர்ஸ் ஆகட்டும், இல்ல தலைமை ஆசிரியர்கள் ஆகட்டும், ஸோ இவங்கலாம் பார்த்தீங்கன்னா, ரிட்டயர்மெண்ட் ஆகியும் 1 ஆண்டு கழிச்சியும் பார்த்தீங்கன்னா, இன்னும் இந்த ஓய்வூதிய பலன்கள்லாம் வழங்கப்படாமல் இருப்பதாக பள்ளி கல்வித்துறைக்கு புகார்கள் வந்திருக்கு. அதனால பள்ளி கல்வித்துறை பார்த்தீங்கன்னா, எல்லா மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர்கள், மாவட்ட கல்வி அலுவலருக்கு உத்தரவு போட்டிருக்காங்க. அதாவது என்னன்னா, 30 நாட்களுக்குள்ள அனைத்து ஓய்வூதிய பலன்களையும் வழங்க நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு உத்தரவு போட்டிருக்காங்க. அதன்படி டீச்சர்ஸ் உடைய பணிக்காலத்துக்கு தணிக்கை அறிக்கை பெற்ற நிலையில, அதாவது ஆடிட் ரிப்போர்ட் கிடைச்சிருச்சுன்னா, அதே சமயம் தனிப்பட்ட அரசு நிதி சார்ந்த தணிக்கை தடை எதுவும் இல்லைன்னா, நிலுவையில் எதுவுமே இல்லாம இருந்தா, உடனடியா 30 நாட்களுக்குள்ள ஓய்வூதிய பலன்கள்லாம் பெற்று வழங்க நடவடிக்கை எடுக்கணும்னு உத்தரவு போட்டிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் பணிக்காலத்துக்கு உட்படாத முந்தைய அல்லது பிந்தைய பள்ளி சார்ந்த தணிக்கை தடைகளுக்காக ஓய்வூதிய பலன்கள்லாம் நிறுத்தி வைக்க கூடாதுன்னு உத்தரவு போட்டிருக்காங்க. பள்ளி கல்வித்துறையின் உத்தரவை அடுத்து இனிமேல் 30 டேஸ்க்குள்ள இந்த ஓய்வூதிய பலன்கள்லாம் கிடைக்கும்னு சொல்றாங்க. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். அடுத்த விஷயம் எல்லா பள்ளிகளுக்கும் பள்ளி கல்வித்துறை அதிரடியாக உத்தரவு போட்டிருக்காங்க. என்ன உத்தரவுன்னு கேட்டிங்கன்னா, 8th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் அனைவருக்கும் கட்டாய தேர்ச்சி அளிக்க வேண்டும் உத்தரவு போட்டிருக்காங்க. எல்லா ஸ்கூல்லையும் 8th ஸ்டாண்டர்ட் வரை படிக்கும் அனைத்து மாணவர்களுக்கு கட்டாய தேர்ச்சி அளிக்கணும்னு போட்டிருக்காங்க. குழந்தைகளுக்கான இலவச மற்றும் கட்டாய கல்வி உரிமை சட்டத்தின்படி 8th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் எந்த மாணவரையும் தேர்ச்சி பெறவில்லை என கூறி தேக்க நிலையில வைக்கக்கூடாது. அனைவருக்கும் கட்டாய தேர்ச்சி அளிக்க வேண்டும்ட்டு உத்தரவு போட்டிருக்காங்க. இந்த பதிவில் நான் ஷேர் பண்ண தகவலாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இது பற்றி உங்களுடைய கருத்துக்கள், டவுட் எதுனா இருந்துச்சுன்னா கமெண்ட்ஸ் கமெண்ட் பண்ணுங்க. கிளாரிஃபை பண்றேன். தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்.